தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பகுதியில் உள்ள ஹெஸ்புல்லாவின் 800க்கும் மேற்பட்ட இலக்குகளை தமது போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேலின் விமானப்படை அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. உளவுத்துறையின் துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் ஹெஸ்புல்லா ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் பிற இராணுவ தளவாடங்கள் மறைத்து வைத்திருந்த கட்டிடங்களை இஸ்ரேலிய படைகள் தாக்கியது என்றும், ஹெஸ்புல்லாவின் இராணுவ திறன்கள் மற்றும் உள்கட்டமைப்பை அழிப்பதே குறிக்கோள் என்றும் இஸ்ரேலின் விமானப்படை அதன் எக்ஸ்தள பதிவில் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெஸ்ரி ஹெலேவி தெரிவித்தார். ஹிஸ்புல்லா கடந்த 20 ஆண்டுகளாக கட்டமைத்து வரும் போர் உள்கட்டமைப்பை குறிவைக்க நாம் எமது தாக்குதல்களை முன்னெடுக்கிறோம். இது மிகவும் முக்கியமானது. நாங்கள் அவர்களின் இலக்குகளை தாக்கி அழித்து அடுத்த கட்டத்திற்கு தயாராகி வருகிறோம் என்றும் அவர் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் அலபாமா பர்மிங்ஹாம் பகுதியில் 4 பேர் உயிரிழந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பர்மிங்ஹாம் அதிகாரிகள் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார்கள். இதில் கருத்து தெரிவித்த நகரபிதா ராண்டல் வுட், துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதே நம் அனைவரின் முதல் வேலை என தெரிவித்தார். பர்மிங்ஹாம் பகுதியில் 5 பாயிண்ட்ஸ் சவுத் மாவட்டத்தில் இரவு வரிசையில் நின்றவர்கள் மீது துப்பாக்கி நபர்கள் சுட்டதில் 4 பேர் கொல்லப்பட்டும் 17 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குற்றவாளிகள் பற்றி தகவல் வழங்குவோருக்கு குற்றத்தடுப்பு பிரிவும் தலா $50,000 சன்மானமாக அறிவித்திருக்கின்றன. பர்மிங்ஹாம் நகரபிதா ராண்டல் வுட்பின் துப்பாக்கி வன்முறைகளை கட்டுப்படுத்துபவர்களுக்கு மத்திய மாகாண அரசுகள் போதிய உதவிகளை நகரங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். லெபனானில் இருக்கும் ஹெஸ்புல்லா நிலைகள் மீது இன்று இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் 35 சிறுவர்கள் உட்பட 492 பேர் உயிரிழந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபரில் இந்த தாக்குதல்கள் ஆரம்பமாகிய நாட்களில் இருந்து இப்பகுதி மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் அரசு வேண்டுகோள் விடுத்து வருகிறது. இதேவேளை லெபனான் மக்களுக்கு சிறிய காணொளி மூலம் ஒரு செய்தியை விடுத்திருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, இஸ்ரேலின் இந்த போர் உங்கள் மீதானதல்ல, நீண்ட காலமாக உங்களை கேடயமாக பாவிக்கும் ஹெஸ்புல்லா மீதானது என தெரிவித்துள்ளார். 1975 முதல் 1990 வரையான காலத்தில் நடைபெற்ற லெபனான் உள்நாட்டு போரின் பின்னர் அதிகளவான உயிர் சேதத்தை ஏற்படுத்திய மிக மோசமான நாள் இதுவென லெபனான் அதிகாரிகள் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவின் ஆயுத தளவாடங்களும் ஏவுகணைகளும் எரிகணைகளும் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் இந்த பகுதிகளில் இருந்து பெரும் திரளான மக்கள் வெளியேறி வருகின்றனர். 2021ஆம் ஆண்டில் கொலரடா பல்பொருள் அங்காடியில் துப்பாக்கி சூட்டை நடத்தி 10 பேரை கொன்ற மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2021இல் போல்டனில் நடந்த தாக்குதலில் அஹ்மத் அலிசா என்ற துப்பாக்கிதாரி தங்கள் சந்தோஷத்தை அழித்ததாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்கள் வலிமிகுந்த சாட்சியத்தில் விவரித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் தனது சகோதரனை இழந்த நிக்லோனா இதை செய்த இந்த நபர் அவரின் வாழ்நாள் முழுவதும் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என நாங்கள் நம்புவதாகவும் நீ ஒரு கோழை என கூறினார். சோகிசோஃப்ரெனியா நோயால் பாதிக்கப்பட்ட அலிசா ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட 10 பேரை சுட்டுக் கொன்றார் என்பதை அவரின் வழக்கறிஞர்கள் மறுக்கவில்லை. ஆனால் தாக்குதலின் போது அவர் மனநலமின்றி இருந்ததாகவும் சரி எது தவறு எது என்பதை அவரால் ஊகிக்க முடியவில்லை என்று வாதிட்டனர். குற்றவாளிக்கு 10 தொடர்ச்சியான ஆயுள் சிறை தண்டனையை நீதிபதி விதித்தார். மேலும் இவர் மீதான மற்ற குற்றங்களுக்காக நன்னடத்தை பிணை சாத்தியமில்லாமல் மேலதிகமாக 1334 ஆண்டுகள் தண்டனையும் பெற்றார். 2021 மார்ச் மாதம் வணிக வளாக வாகன தரிப்பிடத்தில் துப்பாக்கி சூட்டை நடத்தி 10 உயிர்களை பலியெடுத்த அலிசா காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கி சூட்டை எடுத்து சரணடைந்தார். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.